ஹாய் ஒருவன் 11th அக்கௌண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சார் வீடியோவே போடலை, எங்களுக்கு என்னப்பா பண்ணுறது, என்ன மன்னிச்சிருங்க. நிறைய வீடியோ 11த்துக்கும் போடணும், 10த்துக்கும் போடணும், 12த்துக்கும் எல்லாம் ஒட்டுக்கா எக்ஸாம் வந்துருச்சா, மன்னிச்சிருங்க. கண்டென்ட்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது ஒன்றும் குறைஞ்சி போகல. சில விஷயங்கள் நான் வந்து மஞ்சள் கலர் மார்க் பண்ணது படித்தாலே 6 5 மார்க் எழுத முடியும். நல்லா படிச்சுன்னு எளிமையாக எழுதலாம். சார் 11th தானே, கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னா தியரி கொஷின் 1 2 வந்துடும். இந்த லெட்ஜர் ஜேர்னலு இதில் இருக்க தியரி கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பின்னாடி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த தியரி கொஷின் 1 2 தியரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோ. 3 மார்க்கே 5 மார்க்கில் கேட்பானுங்க. ஸோ 3 மார்க் அந்த லிமிட்டேஷன் அட்வான்டேஜ் ஏதாவது அந்த 5 பாயிண்ட் வரும்போது 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ. அதுவே 5 மார்க்கில் கேட்பானுங்க. யூனிட் 1 தியரி தான். யூனிட் 3 ஜேர்னல் என்ட்ரி பேசிக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கணும். ஒரு 2 மாடல் போட்டுப்பார். லெட்ஜர் பேசிக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து லெட்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லுஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸைஸ் போட்டுப்பார். லெட்ஜருக்கு ஜெனரல் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வரும். ட்ரையல் பேலன்ஸ் ஈஸி, எல்லாருமே அதை வச்சு தான் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஃபஸ்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டில் ஏன் கொடுக்கலன்னா அது தியரி தான் இருக்கிறதுனால, தேர்ட் யூனிட்டு 5th யூனிட்டு இதை படிச்சிங்கனாலே பாஸு. ஏன்னா இதிலே உங்களுக்கு கொஷின் வந்து 2 கொஷின். 6வது யூனிட்டுமே ஈஸி தான். ட்ரை பண்ணி நான் 4 சம் தான் கொடுத்துருக்குறேன். ஒரு 2 மாடல் போட்டுப்பார். ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து சிங்கிள் காலம், ட்ரிபிள் காலம். நீ பெட்டி கேஷாவது பாட்டுப்போ, கண்டிப்பாக அது கேட்பாங்க. ஆனால் என்ன கேட்டால் 3 காலம், சிங்கிள் காலம் இந்த 3 சம் பார்த்துட்டு போனால் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுவும் சம்ஸ் கேட்பாங்க. பெட்டி கேஷில் கண்டிப்பாக கேட்பாங்க. 8th யூனிட்டு கொஞ்சம் சின்ன யூனிட்டு, நான் கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஸோ முடிஞ்சால் பாரு. ஆனால் யூனிட் 9 எரர்ஸில் கண்டிப்பாக நீ பார்த்து தான் ஆகணும். ரொம்ப ஈஸி, பார்த்துக்கலாம். அடுத்து யூனிட் 10 கூட நீ சம் பார்க்கணும் அவசியம். நல்லா படிக்கணும் மட்டும் பாருங்கள். டெல்லி ஸ்டேஷன்லேயும் இதையும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரைட் டவுன் மெத்தட் அது கண்டிப்பாக பார்க்கணும் டிஃப்ரென்ஸு. அண்ட் அடுத்தது கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ, இதை வச்சு தான் எல்லோரும் பாஸ் பண்ணுறாங்க. ட்ரையல் பேலன்ஸு இது வச்சு கிளாஸிஃபை பண்ண தெரியாதான், எது கேபிட்டல் ரெவன்யூ, எது கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இந்த சம்ஸ் மட்டும் எல்லாமே ஒரு கண் வச்சுக்க. யூனிட் 12 3 சம் பார்த்துரு. யூனிட் 14 தியரி படிச்சிரு. ஸோ யூனிட் 13 பார்க்க வேணாம், நல்லா படிக்கிற மட்டும் பாருங்கள். அப்போது இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணது படித்தாலே 6 எழுதிடலாம். அண்ட் ரொம்ப முடியல அப்படின்னா யூனிட் 14 12 11 ஈஸி. கிளாஸிஃபை பண்ணுறது, ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துக்க, ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்க, ஃபஸ்ட் யூனிட் பார்த்துக்க, எரர் அல்லது இல்லுஸ்ட்ரேஷன் அதாவது யூனிட் 8 பார்த்துக்க, ஏதோ ஒன்று. அப்போ எழுதிடலாமா? அடுத்தது 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் போட்ட யூனிட் மட்டும். அது இப்போ எவ்வளோ யூனிட் இருக்குது? 14 யூனிட் இருக்குது. எல்லா யூனிட்டையும் படிக்க டைம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மஞ்சள் கலரில் போட்ட யூனிட் எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 10 யூனிட் போட்டிருக்கேன்னா, அப்போ 10 யூனிட் படிக்குமானா கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 7 யூனிட்டாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 7 யூனிட்டாவது ஒரு ஈஸியாக ஒரு 3 4 2 மார்க்கு, ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க்கில் இல்லைன்னா சம்மு கேட்பாங்க. நான் சம் இங்கே கொடுக்கல, பட் சம் பேஸ்மெண்ட் கேட்பாங்க. சாதா அந்த ஜேர்னல் என்ட்ரியில் அந்த இது, அதுக்கப்புறம் அந்த ரெவென்யூ, அந்த கிளாஸிஃபை கேபிட்டல் ரெவென்யூ இருக்குல்ல, அதுலேயே ஏதாவது கொஞ்சம் கேட்பாங்க. அந்த மாதிரி 3 மார்க் 2 மார்க்கில் நுழைப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரையல் பேலன்ஸில் குட்டி ட்ரையல் பேலன்ஸு, சின்னதாக ஒரு ஃபார்மேட் கேட்டு எழுத சொல்லலாம், இல்லை ஃபார்மேட் ஏதாவது கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். பட் மொத்தமாக தியரி படிச்சிங்கன்னா ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். ஸோ அதனால் எனக்கு கேட்டால் ஒரு 7 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. முடியாத பசங்க, நல்லா படிக்கிறவங்க 14 லெசனுமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்க அந்த 10 லெசன் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, அதையாவது படிச்சுட்டு போ. சரி, அந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணியிருக்கல, அதையாவது படிச்சுட்டு போ. ஸோ கன்ஃபார்மாக உன்னால் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் 1 மார்க் புக் பேக் பார்த்துட்டு ஒரு 18 வரைக்கும் கரெக்டாகிடலாம். ஸோ அதனால் உனக்கு எந்த 1 மார்க் பார்த்துட்டு ட்ரையல் பேலன்ஸு, ஜேர்னல் என்ட்ரி, ஃபஸ்ட் யூனிட்டு, அப்புறம் வந்து கேபிட்டல் ரெவன்யூ, அந்த கிளாஸிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் யூனிட், இதை பார்த்தாலே கிட்டத்தட்ட 40 45க்கு மேலே எடுத்துடலாம். ஸோ நீ தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன், லாஸ்ட் மினிட்டும் கொடுத்துட்டேன். நீ லாஸ்ட் மினிட்டில் வரும்னு எதிர்பார்க்காத. ஏன் நான் சொல்கிறேன்னா இதுதான் கடைசி. ஏன்னா இனி அடுத்தடுத்து ஒரு 4 வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஏன்னா தப்பாக நினைக்காதீங்க. ஓகேவா? அதனால இதிலே எல்லாம் சொல்லிவிட்டேன். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. தேங்க்யூ.